வெல்கம் பேக் டு அவர் பாட்காஸ்ட். இது தீபக் திலீப் குமார்ஸ் பாட்காஸ்ட் எபிசோட் 4. நான் உங்கள் தீபக் திலீப் குமார். இன்றைக்கி கண்டென்ட்டே இல்லாததான் கண்டென்ட்டு. உங்களுக்கு டைட்டிலே பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு நான் இங்கே சொல்லிடுறேன். கிரிஞ்சு சீரியல்னாலே கிரிஞ்சு தான். அந்த கிரிஞ்சை கொஞ்சம் நம்ம தரத்துக்கு ஏற்ற மாதிரி திராவ 1, திராவ 2, திராவ 3, திராவ 4, திராவ 5 அந்த மாதிரி பிரித்து எப்படியெல்லாம் நம்மளோட பொண்ணான நேரத்தை தாலியாக இருக்கிற மாதிரி கரன்னு இறக்குறானுங்க அப்படின்றத பேசலாம். இதுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் ஹர்ட் பண்ணோன்னு கிடையாதுங்க. ஒன்றும் இல்லை, எதுவுமே கண்டென்ட் இல்லாமல் ஒரு நாள் ஒருவேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கூட உட்காந்து சன் டிவி, ஜி தமிழ், ஸ்டார் விஜயை மாற்றி பார்த்ததில் என் மைண்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிவி உடைக்காத குறை அப்படின்னு சொல்லலாம். எஸ், இது ஸ்டார்ட் பண்ணோன்னா டைம் ஒரு 8-8:30 இருக்கும் நைட்டு. நானே ஆஃபீஸ் போயிட்டு ரோதனையாக இந்த தாலியாக இருக்குதே அப்படின்ட்டு வந்தால் இவனுங்க இந்த தாலியாக இருக்கிறதுலே ப்ரோ மேக்ஸ் எடிஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது இந்த ஃபஸ்ட்டு சீரியல் எது யாருடி நீ மோகினி, ஜி தமிழ். ஐயோயோ, அந்த எதெல்லாம் ஒருத்தன் வாழ்க்கையில் நடக்காதோ அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ண வேண்டியது. ஒரு ஆம்பளை கட்டி போடுறாங்களாம், பாம்பு வருதான், ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது, கோயிலில் போய் உட்காந்துக்க வேண்டியது. ஜி தமிழ் ஒரு 4-5 இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 2 கோயில், ஒரு கோர்ட்டு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு வீடு, ஒரு ரைஸ் மில்லு. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஜி தமிழில் சீரியல் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலரோ எலெக்ஷனு அந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு கண்டென்ட்லாம் இருந்ததுன்னா ஏக்க போக்கமாக ஒரு 1000 எபிசோடு வச்சு நீங்கள் ஜி தமிழில் நல்லபடியாக ஒரு சீரியல் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா உங்களை மறந்துடுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிரிஞ்சு கான்செப்டை கொண்டு வந்தீங்கன்னா ஏதாச்சும் அப்படியே டைட்டில்லாம் கிடைக்காது. ஒரு நல்ல படத்துலேருந்து ஒரு 2 வாரத்தை எடுத்து நீ தானே என் பொண்ணு வசந்தம் அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தோட பேரெலாம் எடுத்து அதையும் விட்டு வைக்க மாட்டோம், அதிலே நாங்கள் எங்களோட கிரிஞ்சி கான்டென்ட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவங்களும் இருக்காங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எஸ், நெக்ஸ்ட்டு திராவ நம்பர் 4. எதை சொல்லலாம்? 2 இருக்குது. ஒரு பக்கம் செம்பருத்தி, இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் இருக்கார். அதான் அது செம்பருத்தின்னு சொல்கிறது ஆதினா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் அர்ஜுன் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி, ட்ரெய்லர் தான் பார்ப்பேன், ஐ மீன் அந்த ப்ரோமோ தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. சீரியல் நம்ம எல்லாரும் ஏன் பார்க்க ஆரம்பிப்போம்? ஹீரோயின் நல்லா இருக்கு, சைடு ஆர்டிஸ்ட்லாம் நல்லா இருக்காங்க, அந்த ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது சரி இது நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ரோஜா ஒரே ஒரு நாள் கூட கிடையாதுங்க, அந்த ஒரு 33 நிமிஷம் எபிசோடு பார்த்தேன். உலக சினிமாவில் இல்லை உலகத்திலேயே ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை ஒரு 100-150 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி எந்த விஷயத்தை ஊரறிய செய்யக்கூடாதோ அந்த விஷயத்த வாங்க 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 பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நைட்டுக்கும் இன்விடேஷன் அடித்து வர வச்சு அதில் கோல்மால் பண்ணி, அதாவது இதை எந்த வார்த்தையால் என்ன நான் வர்ணிக்க போகிறேன்னே என்னால் சொல்ல முடியல. அதாவது இவனுங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறானுங்களா இல்லை நடிச்சுட்டு ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு, ஐ மீன் படம் எடுக்கிறது ஒரு ஒரு ஃப்ரேம் முடிச்சுட்டு இவனுங்க சும்மா உட்காந்து பார்க்க மாட்டானுங்க போல இருக்கு, நம்ம இப்படி தான் நடிச்சிருக்கோன்னு. முதல்ல என்ன கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோன்றதையும் மறந்துட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை தொலைச்சிட்டு சுற்றுறானுங்களா என்னன்னு தெரியல. இவனுங்களுக்கெல்லாம் ஒரே கான்செப்ட் தான், அதாவது கல்யாணம் பண்ணுவோம், அது ஒரு 1.5 வருஷத்துக்கு ஓட்டுவோம், இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அதை வச்சே அதாவது இவனுங்களுக்கு கீ பாயிண்ட்டு நிறைய இருக்குங்க. இப்போ இது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சேன்னா இப்போ இன்னொன்று ஞாபகம் வருது. ஸ்லோ மோஷன், இந்த 5D 4D கேமரா, கிம்பல், ஸ்டேபிளைசேஷன்லாம் பிறகு ஐயோ ஏதோ ஹீரோயின் நடந்து வரதே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு காட்டுறானுங்க. ஏங்க அதை கூட விட்டுருங்க,
ஐயோ! வில்லன்ற பேரில் அந்த மூஞ்செல்லாம் பார்த்தாலே ஒரு வில்லத்தனமே இருக்காது. விதியேன்னு சொல்லி, அதாவது என்னோட மந்த்லி டாடா ஸ்கையோட காசு போதேன்ற வெறுப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வேறு வழியே இல்லை. ஏன்டா இங்கே இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கவும் முடியல. அதாவது நம்ம ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணி வீடியோ போடுவோம். யூடியூப்லேயோ இல்லைன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்ட 5 நிமிஷத்துலேயே யுவர் வீடியோ ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட் ஃபார் காப்பிரைட் கிளைம்னு வந்து படக்குன்னு ஒன்று நிற்கும் பாப்பப். போச்சு, நம்ம 3 மணி நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு நினச்சிட்டு டிவி முன்னாடி வந்து நின்னா நம்ம எந்த பாட்டுக்காக காப்பிரைட் கிளைம் வாங்கணுமோ அந்த பாட்டை நம்மளை விட கேவலமாக திராவையாக பண்ணி, இதுக்கு மேலே நான் இந்த வார்த்தைங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதாவது அப்படி இருக்கும். போடா நீ எல்லாம் என்னடா எடிட்ரு அங்கே பாருங்கடா. ஏன் சார், இதை யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்காவது இந்த பாட்காஸ்ட்டை தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதாவது பட்டிங் கிரியேட்டர் கண்டென்ட் இல்லாமல் ஸோ எங்களோட திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏதோ நீங்கள் போட்ட பாட்டு நாங்கள் தான் போட்டோம்லாம் சொல்லலை. எஸ், நீங்கள் கம்போஸ் பண்ண சாங்கை எங்களுக்கு பிடிச்ச ஆக்டருக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேன்மேட் எடிட்டாக பண்ணுறோம். அதையே நீங்கள் வந்து காப்பிரைட் கொடுத்துருங்க. இதெல்லாம் பார்க்கவே முடியல ஸ்க்ரீனில். இதுக்கு ஏன் சார் யாருமே காப்பிரைட் கொடுக்க மாட்டேறீங்க? அதாவது வந்து இவனுங்க வாங்கிட்டானுங்க, டிவிக்காரங்க வாங்கிட்டாங்கன்னா அதை போட்டு தாலி இறக்க வேண்டியது. அப்படி தான் சார் நான் காலையில் ஏந்து பல்லு விளக்குறேன். எங்கள் அம்மா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஆன்மீக கதைகள் போயிட்டுருக்கோம், அதை வைக்கிறாங்க. பட் இன் பிட்வீனில் ஆட் வருது, பைரவா தீ மியூசிக் போயிட்டுருக்கு. என்னடா காலையிலே இவ்வளோ அற்புதமான பாட்டு போதேன்னு திரும்பி பார்த்தா கண்ணான கண்ணே ப்ரோமோ, அது அணி 3. ஏன்னா உங்களுக்கு வேறு கண்டென்ட்டே கிடைக்காதாடா? ஒன்று கல்யாணம், இல்லைனா ஃபர்ஸ்ட் நைட்டு, இல்லைனா அணி 3. எதெல்லாம்டா காட்டுவீங்கடி? நான் கொஞ்ச நாள் போச்சுன்னா உள்ளெல்லாம் கோபுரம்லாம் வச்சு அனுப்புவீங்க போ. என்ன சொல்லுவாங்க, இந்த பாடி கேம்லாம் இந்த செஸ்ட் பேட்லாம் மாட்டி அதில் ஒரு கோப்ரோ வச்சு, ஏதாவது இந்த 3GB ஃபைலில் எம்எம்எஸ்ஸாக பார்த்ததெல்லாம் நாங்கள் இப்போ 4Kல டிவியில் பார்க்குறோம். இந்த ப்ரைம் வீடியோலலாம் வந்து இப்போ ஏதோ சர்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சென்சார் போர்டு கை வைக்க போகிறாங்கன்னு. ஐயா சென்சார் போர்டு ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியல்லாம் பாருங்க ஐயா. சரி, இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு வரும். நீ எல்லாம் என்னடா பவானி, நீ எல்லாம் என்னடா மார்க் ஆண்டனின்ற மாதிரி. எப்போ என்ன ஒரு வில்லத்தனங்க. ஒரே கம்பெனி, ஒரே சிஇஓ, அதாவது எல்லாமே அவங்க கைக்குள்ளே இருக்கா மாதிரி காட்டி எவ்வளோ கிரிஞ்சு பண்ண முடியுமோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க. அது போச்சுன்னா அடுத்தது இந்த திராவையெல்லாம் பார்க்க முடியல, சன் டிவி தான் இப்படி இருக்குன்னு சரி ஒரு சேனல் மாற்றினேன், ஸ்டார் விஜய். அதில் வந்து நிற்கிறாங்க நம்ம சமையலம்மா. அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது இதெல்லாம் கூட வார்த்தையில் வர்ணிச்சிடலாங்க. இட் இஸ் அன் எமோஷன் யூனோ. நம்ம வந்து மகேஷ் பாபு சாரை கிண்டல் பண்ணுறோம் நடிக்க தெரியலன்னு. நம்மளுக்கு எங்கடா நடிக்க தெரியுது? ஏன்டா மென்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சீரியலை உருப்படியாக எடுங்களாண்டா. முதல்ல நம்ம குண்டியை கழுவோண்டா, அப்புறம் வேற ஒருத்தன் இதை போய் கழுவலாண்டா. எப்போ பார்த்தாலும் சமையலம்மாங்கம்மா. சை, சரி, இந்த திராவியை தான் வந்து நம்மளால் வார்த்தையில் வர்ணிக்க முடியல. சரி, அடுத்த சேனல் போகணும். ஜீ தமிழ் வச்சா, அதாவது அந்த டைரக்டர் வந்து எந்த லோகத்தில் இருக்காருன்னே தெரியல. நீதான் என் பொன் வசந்தம், அதாவது ஒரு 70-30 கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சவன் புரிஞ்சிக்க, புரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க. அப்படியே வந்து சரி இதெல்லாம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது முடிஞ்ச உடனே இன்னொரு திராவ, பெரிய திராவ, இந்த யாரடி நீ மோகினின்னு தான் நினைக்கிறேன். அதுதான், அதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தேன். ஜீ தமிழ்னு வந்தவுடனே அது ஞாபகம் வருது. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது பேக் டு பேக்
திராவிகள். செம்பருத்தி. செம்பருத்தி சீரியலில் வந்து செட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அகிலாண்டேஸ்வரி. அதுக்கு அது ஏன் அந்த கேரக்டர் ஏன் இருக்குன்னு அதுக்கே தெரியாது. 4 படி ஏறணும் இறங்கணும். அந்த தாதான்னு ஃபார்ம் ஆகிட்டா எப்படி அந்த விவேக் சார் சொல்லுவாங்க, 4 படி ஏறணும் இறங்கணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும். அதுதான் ஃபுல்லாக. அதாவது அவங்க மொத்த வெயிட்டே வந்து 40-45 கிலோ இருக்குன்னா ஒரு 13-14 கிலோவுக்கு நகை மட்டும் போட்டுக்கிட்டு அது மேலே ஒரு 3.25 கிலோ 4 கிலோவுக்கு புடவை ஒன்று சுற்றிக்கிட்டு அந்த ஒரு மாட மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்குது. அது செட்டா இல்லை வீடா ஒரு திராவியா எனக்கு புரியல. இதில் ஹைலைட் என்னன்னா அந்தம்மா வந்து எம்பியா அப்படின்னு வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ஒரு எபிசோடில் வந்து அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் ஹார்ட் பீட் அந்த சீரியல். அவங்கள வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து அவங்கள எம்பி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு. அதோட அந்த எம்பின்ற பதவி வந்து அதாவது கொடுத்து வாங்கிக்கிட்டாங்கன்ற மாதிரி, ஏமா நீதாம்மா எம்பி அப்படி வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களோட ரெகுலர் வேலை என்னன்னா 4 இடத்துக்கு போனோம் வரணும், 4 படி ஏறணும் இறங்கணும், யார் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது, பலர் அடிக்கணும். அப்படியும் இல்லைன்னா துப்பாக்கி எடுத்து சுடக்கூடாது, துப்பாக்கி எடுத்து காட்டணும், தொடரும்னு வந்துடும். அது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏன் துப்பாக்கி எடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த கேரக்டரை விட அதை விட பயங்கரமான ஒரு கேரக்டர் வனஜான்னு. ஒரு நாள் தாங்க பார்த்தேன். எப்போ ஐயோ அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷனுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாலாம் வந்து அப்படியே சில்லறையை சிதற விடுறாங்க. மெய் சிலிர்த்து சில்லறைகளை சிதற விட்ட தருணங்கள் அதெல்லாம். அப்படி தலை வலிக்குதுரா, தொண்டை லைட்டாக கவுதுரா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த திராவம் முடியுது. இன்னொரு திராவம் வருது பின்னாடியே. நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன்ற மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஐயோ சுகர் பேஷண்ட்ரா நான், இதுக்கு தாண்டா சொன்னேன் இந்த சீரியல் கதைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னுன்ற மாதிரி உட்கார வச்சு அதை ஒரு ரம்பம் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு தாலி இறக்க வேண்டியது. இவனுங்க எல்லாருக்குமே ஒரே கான்செப்ட் தாங்க. அதாவது ஒரே ஒரு மாவை வச்சுக்கிட்டு இட்லி சுடுறது, தோசை சுடுறது, ஊத்தப்ப சுடுற மாதிரி. அதாவது இவனுங்களுக்கு கோர் கான்செப்ட் என்னன்னா, ஒரு வீடு இருக்கும், மச்சி குழந்தனார் அந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க, கொழுந்தியா அந்த மாதிரி, நாத்தனார் கூட நீ கூட இருக்கலாம், இந்த பக்கம் வந்துரு, வா கண்டென்ட் தேவைப்படும். அப்புறம் என்னப்பா ஒரு மாமியார்காரி, அந்த மாமியார்காரிக்கு ஒரு பெரிய மாமியார்காரி வேணும். இவனுங்க லிஸ்ட் எடுக்க போனோன்னா இப்படி தான் லிஸ்ட் எடுப்பானுங்க போல். அதாவது வந்து எப்படியெல்லாம் வந்து பார்க்குறவங்க தாலியாக இருக்கலாம், இவனுங்க டைமை வந்து எப்படியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணி இவனுங்களை சிந்திக்க விடாமல் பண்ணலாம். இவனுங்க கோர் கான்செப்டில் இதுவும் ஒன்று. அதாவது ஒரு வீடு, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் ஹீரோ இன்னொரு குடும்பத்தை வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்திலே இந்த குடும்பம் விளங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு ஊற்றி மூடிக்கிட்டு ஊனாக போயிட்டு காவலை அவங்களே ஊந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில கேரக்டரு. இந்த மாமியார்காரிக்கு ஒரு ஃப்ரெண்டு யாரோ வருவாங்க, அவனுக்கு ஏன் வரானுங்கன்னு அவனுக்கே தெரியாது. இந்த நடுவில் வில்லன், நானும் வில்லன் தான் வண்டியில் ஏற வேண்டியது. அந்த மூஞ்சை பார்த்தா ஒரு வில்லத்தனமே இருக்காது. ஐயோ இந்த திராவையெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு தான் ஹைலைட்டு. சரி இதுங்கெல்லாம் வளர்ந்து கெட்டதுங்க, இந்த 80s தாண்டலை அப்படின்னு பார்த்தா சாயங்காலம் அபியும் நானும்னு ஒரு தாலி அறப்பு இருக்கும். ஏன்டா குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்கள ஏன்டா பிடிச்சி கடைசி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நடிக்க வச்சு சாவடிக்கிறீங்க? இல்லை நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா அப்படியெல்லாம் கேட்க தோணுது. பட் என்னால் கேட்க முடியல. என்னங்க சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு அந்த திராவியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு ஒரு வழி இருந்ததுன்னா அதையும் பண்ணுவானுங்க இவனுங்க. உங்கள்கிட்ட நெட்டு ஃப்ரீயாக இருந்ததுன்னா நான் சொல்கிற ஒரு சில சீரியல்லாம் போய் பாருங்கள். இல்லை அதாவது மோட்டிவேஷ்னல் இல்லை, இனிமேல் நான் டிவியே பார்க்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு நான் யாரு மெக்கோனேன்ற மாதிரி தான் வந்து உங்களை மாற்றிடுவானுங்க.
எந்த சீரியல் வச்சாலும், எந்த சீரியல், எந்த சேனல், எந்த லாங்குவேஜ் வச்சாலும் ஒன்று சைடுக்கு இப்போ வச்சுருப்பான், இல்லைனா ஒருத்தன் ஹனிமூனுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான், இல்லைனா ஒருத்தன் ஹனிமூனுக்கு போயிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சுற்றி கித்தி பார்த்துட்டு சீனரிஸை அதுக்கே ஒரு 3 மாதம் ஓட்டிடுவானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து 6 மாதம் ப்ரெக்னென்ட்டுன்ற கதையில் வந்து நிற்கும். அந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு வந்து நிற்கும். அப்போ பார்த்து எவனோ ஒருத்தன் வீட்டில் மண்டையே போடுவான். எதை நோக்கி வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்குன்னே தெரியாத நிலமையில் இவனுங்க ஒரு ட்ராக்கில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இவனுங்க டிஆர்பிக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்கள் அந்த லெவலுக்கெல்லாம் பண்ணுவோண்டான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பாட்காஸ்ட்டை இதோட ஊற்றி முடியலான்ற ஒரு முடிவில் இருக்கேன். இந்த பாட்காஸ்ட் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட மனமார்ந்த கமெண்ட்ஸை கழுவி ஊற்றினா கூட பரவாயில்ல, அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் பண்ணலேன்னு. ஸோ டூ ஷேர், சப்போர்ட், கமெண்ட், லைக். இதில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதா? சரி, இருந்தாலும் பின் பண்ணி ஆர் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல வரும், ஆன் ஜியோ சாவன், அமேசான் ப்ரைம் மியூசிக், ஆப்பிள் மியூசிக்கில் வருது, கூகுள் பாட்காஸ்ட்டில் வருது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வருது. எல்லா பாட்காஸ்ட் சர்வீஸ், எல்லா பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து எந்தெந்த மியூசிக் பிளேயரில் இருக்கோ எல்லாத்துலேயுமே வருது. அப்படி எதுலையாச்சும் வரலைன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் அந்த பாட்காஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேயும் வந்து உங்களுக்காக நான் மர்ச் பண்ண பார்க்குறேன். இதோட இந்த சோதிக்காதீங்கடா என்னைய எபிசோடை முடிச்சுக்கிறேன். இது ரா ஃபைல், இதை நான் உங்களுக்காக அப்படியே அப்லோட் பண்ணுறேன். மேபி இதில் நிறைய மிஸ்டேக் இருக்கலாம், நிறைய இடத்துல கொலாப்ஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் பண்ணல. எனக்கு ஒரு 1.5-2 நாள் நடந்த மோசமான ஒரு கிரிஞ்சான இதெல்லாமாடா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் நடந்தது. அதை அப்படியே உங்ககிட்ட ராவாக பகிர்ந்துக்கலான்ற ஒரு தாட்டில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதுன்னு. தேங்க்யூ.